வில்சன் சார், ஒரு நியாயமான தமிழ்நாட்டினுடைய நிதி உரிமை வெளிப்படுத்த டெல்லிக்கு போகிறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு முதலமைச்சர். இதில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு? அதாவது இந்த திட்ட கமிஷன் அப்படின்றது தான் 1950 ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. பிளானிங் கமிஷன் 2015 வந்து திரு பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் வந்து அதை வந்து நித்தி ஆயோக்குன்னு மாற்றினாங்க. அது நிதி ஆயோக் கிடையாது. சரி, நிதிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது நித்தி ஆயோக் தான். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே, இந்தியாவின் வளர்ச்சிக்கான மாற்றத்திற்கான ஒரு நிறுவனம், அரசு நிறுவனம், மத்திய அரசு நிறுவனம் நித்தி ஆயோக் தான். அது திட்ட கமிஷனுக்கு கூட நிதி ஒதுக்குற அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் நித்தி ஆயோக்கு வந்து கொள்கைகளை வகுக்கிற அதிகாரம் தான், நிதி ஒதுக்குற அதிகாரம் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க கொண்டு வந்தது. ஓகே, அதனால் இதுக்கும் அதுக்கும் நிதிக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து அதில் போய் கலந்துக்கணுமானா கண்டிப்பாக கலந்துக்கணும். அது பாராட்டப்பட வேண்டியது. கலந்துக்கிட்டு நம்மளுடைய வளர்ச்சி திட்டங்கள், நம்மளுக்கு என்னென்ன கட்டமைப்பு வசதி தேவை, அது விவசாயிகள் இருந்தாலும் சரி, நம்ம கல்வி சம்பந்தமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அது பேசணும். அதுதான் கூட்டாட்சி தத்துவம். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தான் இந்தியாவின் ஒரு சிறந்த கூறு. அதை பங்கெடுத்து கொள்வது நல்லது. போன வரை புறக்கணித்தார். அதில் இப்போ பங்கெடுத்துக்கிறது நம்ம பாராட்டுறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதில் உள்நோக்கம் இருக்கிறதா, அந்த சந்தேக பார்வை இயற்கையாக வரதான் செய்யும். ஏனென்றால் 2022 ஜூலையில் வந்து மாலிபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் நடந்தது. அப்போ வந்து முதன்முறையாக அவரை வரவேற்று அதில் நம்ம கூட வைக்கிறோம், பிரதமரை வச்சு. ஆமாம். அடுத்தது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகிறார். அப்போயே விமர்சனம் வரும்போது, இல்லை நான் நன்றி தெரிவிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். மூன்றாவது பார்த்திங்கன்னா, அதே நவம்பர் 2022 1ஆம் தேதி காந்தி கிராம பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா திண்டுக்கல்ல. அதற்கு மதுரை விமான நிலையத்தில் வந்து நம்ம பிரதமர் அவர்கள் இறங்குகிறார். இதற்கு முன்னால் எதிர்கட்சியாக இருக்கும்போது 2020 எப்பெல்லாம் பிரதமர் வராரோ அப்பெல்லாம் கருப்பு பலூன் காட்டப்படும். எதிர்கட்சி தலைவராகிய ஸ்டாலின் அவர்களால், திமுகவால் கருப்பு பலூன் அவர்கள் காட்டப்படும். மிகப்பெரிய எதிர்ப்பு காட்டுவாங்க எல்லா பக்கம். இப்போ வரும்பொழுது அவருக்கு, அது பிரவீனுக்கோ நம்மளுக்கோ கூட அந்த வெள்ளை கொடை எங்கே போனாலும் கிடைக்காது. எங்கே போனாலும் வெள்ளை நிற கொடை கிடையாது. ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்குற பக்கம்லாம் வந்து எல்லாருமே முக்கியஸ்தர்கள் வெள்ளை கொடை தான் வச்சுட்டு இருக்காங்க, வெள்ளை விளையர்னு. அப்போவே இதை விமர்சனம் வந்துச்சு. கருப்பு பலூன் விட்டவர்கள் வெள்ளை கொடை விட்டீர்களே, மோடி கிட்ட மாற்றம் வந்துச்சா, நம்மக்கிட்ட மாற்றம் வந்துச்சா? நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கருப்பு பலூன், இப்பொழுது உங்ககிட்ட மாற்றம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி கட்டில் வந்திருக்கீங்க, முதலமைச்சராக உட்காரும்போது வெள்ளை குடை. ஆனால் மோடி மாறி விட்டாரா, பிஜேபி மாறி? உங்கள் கணிப்பில் சொல்கிறேன், உங்களுடைய தீர்மானத்தின் பிரகாரம் அவருக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது? உங்ககிட்ட மாற்றம் வந்துருச்சு. அப்போ அவருக்கு என்ன மாற்றம் ஏற்படுது? கருப்பு பலூனுக்கு என் வெள்ளை பலூன் வந்துச்சு. இது அன்னைக்கே இந்த கேள்வி வந்துச்சு. ஆனால் போன முறை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல. அதற்கு முன்னாடி சொன்னார் ஜப்பான் போனது, அதுக்கு முன்னாடி கலைஞர் நினைவு நாள் இருந்து இருக்கலாம் இயற்கை. போன முறை எதற்காக புறக்கணித்தார்னா, வீடியோ வெளியிட்டார். கடந்த முறை 27 ஜூலை 2024 நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள சொல்லி, அதுவும் போன முறை என்னென்னா ஒவ்வொரு முறையும் நிதி அமைச்சர்கள் போய் கலந்து கொள்வாங்க. போன முறை சிறப்பு அழைப்பு கொடுக்கப்பட்டது, முதலமைச்சர்களே கலந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற பெருவாரியான முதலமைச்சர்கள் அதை வந்து புறக்கணித்தாங்க. அப்போ நம்ம திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார், எதற்காக நான் புறக்கணிக்கிறேன்னு. அப்போ அதில் சொன்னார், பட்ஜெட்டில் சுத்தமாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு என்ற பேரே பட்ஜெட்டில் இல்லை. கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு எந்த ஒதுக்கீடும் பண்ணல. நாங்கள் எவ்வளோ கேட்டோம். கல்விக்கான நிதி புறக்கணிக்கப்படுகிறது, எங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க அந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க சொல்லி. அதனால் இது ஒரு காரணம். அடுத்த காரணம், வெள்ள நிவாரணத்துக்கு 37,000 கோடி கேட்டோம். ஆனால் வெறும் 276 கோடி தான் கொடுத்தாங்க. அப்போது எங்களுக்கு இந்த எந்த காரணமே எங்களுக்கு செய்யலை. அதனால் நான் எதுக்காக கலந்துக்கிட்டோம், அதனால நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதில் எந்த மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது? இப்போ போய் கலந்துக்கிறார். அப்போ மாற்றங்கள் என்ன ஏற்பட்டிருக்குது? மத்திய அரசு இதில் ஏதாவது நிறைவேற்றி இருக்கிறாங்களா? இல்லை இந்த பட்ஜெட்டில் வந்து, இந்த கரண்ட் பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கி இருக்குதா? எதுவுமே கிடையாது. அப்போ எதற்காக நம்ம முதலமைச்சர் இந்த நேரத்தில் போகிறாரு? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ரெய்டு நடந்துகிட்டே இருக்குது.
அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு ஹைகோர்ட்டில் வந்து அது நீங்கள் விசாரிக்கலாம் ஈடிக்கு கொடுத்து ஈடி விசாரணை பண்ணி இப்போது மிக ஒரு முக்கியஸ்தர்களை எல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. சில பேர் வந்து எஸ்கேப்பில் இருக்கிறாங்கன்றதும் வருது. இன்றைக்கி தான் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இடைக்கால தடை வந்திருக்குது. இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் அவர் நிதி ஆயோக்கில் போய் கலந்துக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னொரு காரணமும் சொன்னார். அதாவது நிதி ஆயோக் கூட்டம் போன வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு காரணம் சொன்னார். மம்தா பானர்ஜி அவர்கள் மட்டும் இந்தியா கூட்டணியிலேருந்து போய் கலந்துக்கிட்டாங்க. அவங்க 5 நிமிடத்திற்கு மேலே எனக்கு டைம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போ இவர் சொன்னார், பார்த்தீங்களா இதற்காகத்தான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல, ஏன்னா அங்கே மரியாதை இருக்காது, அங்கே நேரம் கொடுக்க மாட்டாங்க, முதலமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் இருக்காது, அதனால தான் கலந்துக்கல. இதையும் சொன்ன வெளியிட்டார் இந்த அறிக்கையும். அப்போது இந்த மாதிரி போகும்போது இவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேச டைம் கிடைக்குமா? இல்லை அது பேச போகிறாரா? இல்லை இந்த காரணங்களில் எது வெற்றி நாயகனா அவர் வரப்போகிறாரு? இப்போ நம்ம சகோதரி சொன்னாங்க ஊர்ந்து போல தவழ்ந்து போலன்னு. அதாவது இப்போ ஆணாதிக்க மனப்பான்மை என்னன்னா, எந்த ஆண் காலில் யார் வேணாலும் எந்த ஆண்னாலும் விழுந்துடலாம், ஆனால் ஒரு பெண் காலில் ஒரு ஆண் விழக்கூடாது. எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் சரி, அதை வந்து பயங்கரமாக விமர்சிப்பாங்க. அதுதான் வந்து ஆணாதிக்க மனப்பான்மை அப்படின்றது. ஏனென்றால் எல்லா இடத்துலையும் பெரியார் அந்த அளவுக்கு வணங்கிட்டு தான் பெரியார்கிட்டேருந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. அதனால் அதற்காக பெரியாருக்கு வந்து அவமரியாதை செய்தாங்க அப்படின்றது கிடையாது. ஒருத்தர் காலில் விழுந்து ஒரு ஆசிரியர் வாங்குறாங்க, ஒரு வணக்கம் தெரிவிக்கிறாங்களாம், அதை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சிக்காங்க. ஆனால் அதே விமர்சனத்தை நாங்கள் சொல்ல விரும்பலை. ஏன்னா முதலமைச்சருடைய துணைவியார் காலிலையும் விழுறதை நம்ம பார்க்குறோம். பொன்முடி துணைவியார் காலிலையும் அங்கே எலெக்ஷனில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் காலில் விழுந்ததையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் என்னென்னா ஒரு பெரியவங்க காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதை சுயநல நோக்கோடுன்னு கூட நம்ம சொல்லலாம். சுயநல நோக்கோடு தான் விழுந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேசும்போது நடுவில் வரல சொன்னாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல இல்ல இப்ப நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஒரு மேயர் வந்து நம்ம உதயநிதி காலில் விழுந்தாரு. மேயரோட டிரெஸ் வணக்கத்திற்குரிய மேயர் காலில் விழுந்தாரு. அப்ப இதுல வயசு பார்த்தா அப்படி கிடையாது. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்ப இவங்களுக்கு பலவீனம் விவாதம் இல்ல இல்ல சார் இல்ல அடுத்து நீங்க தான் சார் அப்படியெல்லாம் சொல்லும்போது அடுத்து நீங்க தான் சார் அடுத்து நீங்க தான் நம்ம இடையூறு பண்ணோம்னா இடையூறு பண்ணா சொல்ல அந்த கருத்தை முடிஞ்சா சொல்ல முடியாது. நம்ம முடிச்சலாம். உதயநிதிக்கு பின்னாடி தான் அப்பேற்பட்ட நேருவும் உட்காரணும். கேட்டா வயசு சரி. இப்ப இல்ல இப்ப என்ன கேள்வி வருது, எந்த வயசு நியாயப்படுத்துவாரு துரைப்பாட்டியன்? எந்த வயசு உங்க சுற்றுவா ஆளுமை திறன் எதை நியாயப்படுத்துவார் உதயநிதிக்கு? அப்போ எதை நியாயப்படுத்துவார் அவரு? எதை நியாயப்படுத்துவாரு? இல்ல இப்ப இந்த கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த விமர்சனம் பத்தி ஒரு துறைமுகன் மட்டும் எனக்கு துறை முதலமைச்சர் கொடுத்தாலும் வாங்காம இருப்பனான்னு சொன்னா, ஒரு இடையூறு கொடுத்தா அவருக்கு மட்டும் இடையில ஒரு இடம், மற்றவர்களுக்கு கிடையாது. இப்ப இதை எப்படி துறை பண்ணீங்க? இல்ல ஒரு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தலைவர் வந்து ஒரு பண்பு என்னன்னா ஒருத்தருக்கு என்ன கேள்வி வருதுன்னா சார், இப்போ இல்ல இல்ல முடிச்சிட இப்போ இந்த ரைட் நடக்கக்கூடிய நேரத்துல ஒரு இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. மேடம் சொன்ன மாதிரி தேதி குறிப்பிட்டது மத்திய அரசு தான், மாநில அரசு கிடையாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு கருத்தியலாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடுமையாக பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சி திமுக. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கூட்டங்களை கலந்துக்கிறது இல்ல வெள்ளை கொடி காட்டுறது மூலமாக பாஜகவுடைய ஆதரவு திமுக கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? முயற்சி பண்றாருன்னு சந்தேகப்படுறதுல என்ன தப்பு? முயற்சி பண்றாருன்னு சந்தேகப்படுறதுல என்ன தப்பு? பாஜக ஆதரவா நிறைய விஷயம் பண்ணலாமே சார். இதே மாதிரி தான் நீங்க அப்பேற்பட்ட வீறு கொண்டு பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. போயிருந்தா என்ன தப்பு? ராஜ்நாராயண் சிங்கை கொண்டு வந்து நாணயம் வெளியிட்டால் என்ன தப்பு? ஒலிம்பியாட் கூட்டத்துக்கு கொண்டு வந்தால் என்ன தப்பு? இப்படியே கேட்டே போயிடலாம். எதுக்குமே தப்பு கிடையாது. அப்போ இல்ல தேர்தல் கூட்டணி கிடையாது. கருத்தியலா பாஜக கடுமையா எதிர்க்கக்கூடிய கட்சி திமுக, சட்ட ரீதியாகவும் கடுமையா எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்படி ஒரு ஆதரவு கொடுக்கணும்? நான் கேட்கிற கேள்வி பாஜகவை எதிர்க்கிறாங்களா இல்லையான்னு கிடையாது. போன முறை சொன்ன காரணங்கள்ல எந்த காரணங்களை பிஜேபி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இப்போ போறீங்க அந்த கூட்டத்துக்கு, அடுத்தது மாநில உரிமை சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், விபி சிங் கொடுத்த எந்த மாநில உரிமையை பிஜேபியோ
மோடியோ பறித்து விட்டார். ஐக்கிய குஜராலும் தேவகவுடாவும் இவர்கள் இந்த மாநில உரிமையை கொடுத்து வச்சிருந்தாங்க, அதை நமது மோடி அவர்கள் பறித்து விட்டார். அதே போல வாஜ்பாய் காலத்தில் கொடுத்து வச்சிருந்தாங்க, இந்த உரிமையை பறித்து விட்டார். மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் அப்போ இந்த உரிமையெல்லாம் மாநிலத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வாரி வழங்கி இருந்தார்கள். இந்த உரிமைகளை எல்லாம் பறித்து விட்டார் மோடி பிஜேபின்னு. ஒரு 4 உரிமையை சொல்லுங்க. சொல்றோம். மாநில உரிமையை எந்த உரிமையை பறித்து விட்டார்? ஒரே கல்வி கல்வி கல்வி, அந்த கல்விக்கு 2152 கோடி, அதுவும் இன்னைக்கு நம்ம வழக்கு போட்டிருக்கோம். இப்ப அதே மாதிரி துணைவேந்தர் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து 142 நம்மன்னா என்னுடைய மன்னர், என்னுடைய தலைவர் ஸ்டாலின், உங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு வந்து அவர் தான் சொல்லிருக்காரு, ஓட்டு போட்டவங்களுக்கு நான் தான் தலைவர், ஓட்டு போடாதவங்களுக்கு நான் தான் முதல்வர். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க வந்து தனியா நீங்க தனின்னு நினைச்சுக்கிறீங்க, தமிழ்நாடு உங்களுக்கு தனின்னு நினைச்சுக்கிறீங்க. அந்த எண்ணம் தான் இருக்கக்கூடாதுன்றது. பிடிச்சவங்க பிடிக்காதவங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ்நாடு ஒன்றுதான். அதுதான் நீங்க அதனால தான் நடுவில் நீங்க பேசுனீங்கன்னா எப்படி சார் சொல்ல வரீங்க? நீங்க ஏன் பொறுமையா இருக்க முடியல? பொறுமையா இருந்தனா இல்லையா? நீங்க நடுவில் பேசுனீங்கன்னா அப்ப நீங்க பேசும்போது நான் வருவேன், அது வருவேன் கண்டிப்பா. அப்ப பாருங்க. அடுத்து என்ன சொல்றேன், இதுல என்ன மாற்றம்? தேவகவுடா ஐக்கிய குஜரால் என்ன கொடுத்தாங்க? மன்மோகன் சிங் எந்த உரிமையை கொடுத்தாரு? இன்றைக்கு மீட்டு எடுத்துட்டாங்க. இப்ப நீங்க துணைவேந்தர் நியமனம் சொன்னீங்க, ஆர்டிகல் 142 பிரகாரம் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு, வரவேற்பக்கூடிய தீர்ப்பு. இன்னைக்கு ஹைகோர்ட்ல என்ன இருக்குது? அந்த துணைவேந்தர் நியமனத்திற்கு இன்னைக்கு இடைக்கால தடை கொடுத்து வச்சிருக்காரு. இப்போ இதை நம்ம மேல்முறையீடுக்கு போகணும். அதனால் ஒவ்வொரு நேரமும் சட்டங்கள் மூலமாக நம்ம வெற்றியும் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், தோல்வியும் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அவர் போய் கலந்துக்கிறாரு அப்படின்னா அந்த கூட்டத்தில் என்ன விஷயங்கள், மெமரண்டம் என்ன தெரிவிக்க போகிறாரு அப்படின்றது நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கலாம். இல்லைன்னா அதை புறக்கணித்து விட்டு வெளியே வரப்போகிறாரா? இல்லையெல்லாம் நாங்கள் கேட்டோம் எல்லாம் இதையெல்லாம் கொடுக்க மறுக்கிறது மத்திய அரசு அப்படின்னு வெளியே வந்து பேட்டி கொடுக்க போறாரா? இல்லை வெற்றி நாயகனா இதையெல்லாம் நான் மீட்டு கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்க போகிறாரா? இதெல்லாம் தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. அதனாலதான் இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வருகிறது.